இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. நான் உங்கள் கிருஷ்ணா. நான் உங்கள் கண்மணி. ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான கோட்டோட நம்ம ஆரம்பிக்கிறோம். கதை சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். இன்னைக்கு அன்னை தெரசா சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். உன் நண்பன் குணாதிசயங்களை கணக்கிட தொடங்கிவிட்டால் அவன் மீது உண்மையான அன்பை செலுத்த முடியாது. ஸோ உண்மையான அன்பு எல்லாருக்கிட்டையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா உண்மையான அன்பை எதிர்பார்க்குறப்போ அவன் குரூக்கட் மைண்டாக யோசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்னை தெரசா அழகாகவே சொன்னாங்க. இந்த மாதிரி அன்பான ஒரு கதை வச்சிருப்பீங்க. என்ன கதை? கரெக்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சொன்ன கோட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் அன்பு சார்ந்த ஒரு கதை தான். அன்பு கருத்தா வச்சிருக்கிற ஒரு கதை தான் இன்னைக்கு. ஸோ அதே நம்ம கதை அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். ராஜா கதை, இல்லை மனிதர்கள் பற்றின கதை, சாமானிய மனிதர், அந்த மாதிரி. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எலி காகம், இது இரண்டு பத்தின ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. கல்யாண மண்டபம்ல சமையல் அறை இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம பொதுவாக வீட்டில் சமைக்கிறதே சமையல் நல்லா இருக்கும். கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் பிரமாதமா இருக்கும். ஏன்னா எக்ஸ்பர்ட் சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி நிறைய இருக்கும், எல்லா பலகாரங்களும் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலி இருக்கு. எலி பார்த்துட்டே இருக்கு. எலிக்கு ரொம்ப நாளா சாப்பாடே கிடைக்கல. ஸோ ரொம்ப நாளா சாப்பாடே கிடைக்காம இந்த மாதிரி பல பலகாரங்களை பார்க்கும்போது எலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பலகாரத்தை டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போகும்போது அங்க ஒரு சமையல்காரர் வந்துருவாரு. சமையல்காரர் என்ன பண்ணுவாரு, எலியை துரத்தி விட்டுருவாரு. கொம்பு வச்சு அடிக்க ஆரம்பிச்சு எலியை துரத்தி விட்டுருவாரு. எலி உடனே பயந்து என்ன பண்ணும், உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சேன்னு சொல்லி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வந்துடும். வீதிக்கு வந்துடும். வீதிக்கு எலி வேற எங்கேயாவது நமக்கு இறை கிடைக்குதா, சாப்பாடு கிடைக்குதான்னு சொல்லி தேடி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துல இருந்து ஒரு பெரிய காகம் எலியை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா, சரி நமக்கு உணவு கிடைச்சிருச்சு, எலியை நம்ம எப்படியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலியை துரத்திக்கிட்டே வரும் காகம். உடனே எலி ரொம்ப பயந்து போய்ட்டும், ரொம்ப ஓட தப்பிக்க ட்ரை பண்ணும். பட் எலியால் தப்பிக்கவே முடியாது. கடைசியில் என்ன பண்ணும், காகத்துக்கிட்டே போய் சரண்டர் ஆகிடும். இந்த மாதிரி காகம், ஏன் என்னை துரத்துறீங்க, என்னை துரத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும். உடனே காக்கா சொல்லும், இங்க பாரு எலி, எனக்கு நான் ரொம்ப நாளா சாப்பிடல, எனக்கு இப்போ நீ தான் கிடைச்சிருக்க, இப்போ நீ தான் என்னுடைய சாப்பாடு, நான் உன்னை சாப்பிட்டு தான் ஆகணும்னு எனக்கு அவ்வளோ பசி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எலி சொல்லும். அதோடைய நிலைமையை எலி எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த மாதிரி நான் சாப்பாட்டுக்காக சத்திரத்துக்குள்ள போனேன், அங்க என்ன ஒருத்தர் அடிக்க வந்தாரு, துரத்தினாரு, அவருக்கு பயந்து நான் வெளியே இப்போ நான் உங்ககிட்ட மாட்டிட்டேன், என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டுருங்க, எனக்காக விட்டுருங்க அப்படின்னு சொல்லும். உடனே காகம் சொல்லும், இல்ல எப்படி நான் உன்னை விட முடியும், நான் பல நாட்கள் ஆச்சு நான் சாப்பிட்டு, இப்போ நீ எனக்கு கிடைச்சிருக்க சாப்பாடு, என்னால உன்னை விட முடியாது அப்படின்னு சொன்னப்போ எலி யோசிச்சு சொல்லும், இதுவே உங்க குழந்தையோ உங்க காகம் குஞ்சும் இந்த மாதிரி வெளியே இருக்கும்போது கண்டிப்பா நீங்க அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க, என்ன அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, என்ன உங்களோட ஒரு குழந்தையா நினைச்சு என்னை விட்டுருங்க, என் மேல கொஞ்சம் அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்ல உடனே காகத்துக்கு ரொம்பவே சென்டிமெண்டலா அது சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும். உடனே காகம் பாத்தீங்கன்னா எலியினுடைய அன்பு வார்த்தைகளை கேட்டு என்ன சொல்லும்னா, நான் உன்னை சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்தேன், ஆனா உன்னுடைய அன்பு வார்த்தைகளை கேட்டு இப்போ என்னோட மனசு மாறிடுச்சு, ஸோ அதனால நீ இனிமே நீ சேஃப் தான், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னையா நானும் சாப்பிட மாட்டேன், மற்ற காகங்களும் உன்னை சாப்பிடாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். எலியும் அப்பத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கோனா, ஓ அன்பு காட்டுறதால இவ்வளவு பலன்கள் இருக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இனிமே எல்லாரோடையும் அன்பா இருப்போம், அன்பான வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஸோ இந்த கதையினுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு எப்பேற்பட்டவங்களையும் நம்ம மேல கோபத்தோட இல்லை நம்ம மேல வெறுப்போட நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நம்ம அன்பு காமிச்சோம்னா, அன்பான வார்த்தைகளை பேசணும்னா அவங்களே மாற்ற முடியும். அன்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அன்பே சிவம். அன்புக்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி எல்லா மனிதர்களும் அன்புக்கு அடிமையாக இருக்கவங்க கண்டிப்பாக இருக்காங்க, அன்புக்காக ஏங்குறவங்க இருக்காங்க. சில பேருக்கு அது கிடைக்காத இருக்கும். அந்த பட்சத்தில் நம்ம அன்பாக பேசுகிறோம், அன்பாக பழகிறோம் அப்படின்றப்போ எல்லா விஷயங்களும் நம்ம சாதிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு கதை சொன்னீங்க, ரொம்ப ஒரு அழகான தத்துவத்துக்கும் மேர்ஜ் ஆகிற மாதிரியே. இதோட அப்படியே ஒரு அழகான இசை பார்க்கலாம். மயக்கிற பூவாசம் மயிலொன்று வரும் நேரம், மனசுல ஆகாயம், இளமைக்கு ஒரு காயம். மயக்கிற பூவாசம் மயிலொன்று வரும் நேரம், மனசுல ஆகாயம், இளமைக்கு ஒரு காயம். இருதய துடிப்பில் ஒரு நிமிட இடைவெளி, உயிரே போகுதே, அழகிய சிறுக்கி நீ எனக்கு தலைவலியே காயேறுதே, தனிமையே கடந்த காலம், இளமையே வசந்த காலம், தனிமையே கடந்த காலம்,
அடிக்கிற காத்தால பறக்குது ஓசையில அதிசய பூமால விழுகுது என் மேல 18 வயசில் பருவ கிளி பறக்குது உசுரே போகுதே 18 வயசு பருவ கிளி பறக்குது உசுரே போகுதே தனிமையே கடந்த காலம் இளமையே வசந்த காலம் தனிமையே கடந்த காலம் இளமையே வசந்த ஸோ ரொம்பவே ஒரு அழகான இசை பார்த்தோம். இசை தமிழ் நீ செய்த அருட்சாதனை அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா இசையை கேட்டுட்டு சாதிக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே பாட்டிலேயே சொல்லியிருக்காங்கல்ல. கரெக்ட். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தாலும் இசையோடு தான் நம்ம தொடங்குவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இசை கேட்குறதால பார்த்தீங்கன்னா நம்மளோட மூட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஒவ்வொரு நாளும் வல்லமைக்கோள் பகுதியில் யோகாசனம், ஒவ்வொரு வித்தியாசமான யோகாசனம் பற்றி பார்த்துட்டு வரோம். யோகாசனம் போஸ்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ யோகாசனம் பண்ணுறதால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. மெடிடேஷன் பண்ணுறதால மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும், சாந்தி கிடைக்குது. அதெல்லாம் தாண்டி நிறைய நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூக்கு ஏற்ற மாதிரியான தனித்துவமான யோகாசனங்களும் இருக்கு. அதில் முக்கியமான ஒரு ஹெல்த் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன். நிறைய பேருக்கு மைக்ரைன் இருக்கு, அந்த ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சுன்னா டோட்டலி அப்படியே அவங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. அது கியூர் ஆகிறதுக்கு பல நேரம் எடுக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்படி மைக்ரைன் இருக்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலராக யோகா பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. அடிக்கடி மைக்ரைன் வராது. ஸோ மைக்ரைனோட ப்ராப்ளம் என்னன்னா அது அடிக்கடி வரும். ஸோ அது வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது கியூர் ஆகிறதுக்கு, நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து ரெகுலராக யோகா பண்ணுறதால மைக்ரைன் வர்றதை வந்து கட்டுப்படுத்த முடியும். கரெக்டாக, ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. யோகாவால் நிறைய சோம்பேறித்தனங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பாடியில் இருக்கவே இருக்காது. வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்ற கான்சென்ட்ரேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. வெயிட் இன்க்ரீஸும் வந்து யோகாவால் பண்ணலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, யோகாசனம் பண்ணி அதுக்குண்டான கரெக்டான ப்ராப்பர் டயட்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த யோகாசனம்னால அவங்களுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மைண்ட் ரெஃப்ரெஷ், ஃப்ளெக்சிபிலிட்டி, நிறைய வாய்ப்பு. மசில் டெவலப்மெண்ட் தான் சொல்றாங்க. மசில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது. பட் யோகா மூலமா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது நிஜமா ஒரு புதிய தகவலா தான் கண்டிப்பா. ஆமா, அதை கேள்விப்பட்டதை தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட்டே என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மசில் வந்து கெயின் பண்ணோம், ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான யோகாசனம் தான் இன்னைக்கு வல்லமைக்குள்ள பார்க்க போறோம். என்ன அப்படின்றத பார்க்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நட்ராஜாசனம். டான்ஸிங் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வெதர் நம்ம தப்பாக ஆடுறோமோ கரெக்டாக ஆடுறோமோ அதெல்லாம் வேறு. சின்ன குழந்தைங்க அந்த வயசுலேருந்தே டான்ஸ் கற்றுக்கணும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டான்ஸிங் யோகான்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் கிளாசிக்கல் டான்ஸில் இது ஒரு போஸ்டர். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நட்ராஜாசனம். அந்த ஆசனத்தை எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். மெதுவாக எந்திரிச்சிட்டு கால்கள் எப்படி வச்சுக்கணும், இப்படி பிடிச்சிட்டு 2 கையாலையும் பிடிக்கணும் கால்களை. கிளாசிக்கல் டான்சர்ஸ்க்கெல்லாம் இந்த நட்ராஜாசனம் பண்ணாங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸ் வரும் ஸ்டேஜில். ஃப்ளெக்சிபிலிட்டி தான் முக்கியம். எந்த டான்ஸாக இருந்தாலுமே ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போஸ்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஸ்டேஜில் கிளாப்ஸ் கன்ஃபார்ம்டு. அதை மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி ஆசனம் எங்களால் செய்ய வரலன்னா அது எப்படி செய்யணுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ. பட் இதை நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய தைஸ் வந்து நல்லா குறையும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். ஏன்னா லெக் பவர் நல்லா கிடைக்கும். ஃபுல்லாக உள்ள லெக்கில் உள்ள மசில் எல்லாம் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இப்போ நம்ம அதை சப்போஸ் இந்த நட்ராஜாசனம் செய்யும்போது உங்களுடைய கைகளை பேக்கில் பிடிக்க முடியல அப்படின்னா எப்படி இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பண்ணலாமா? பாருங்கள், அந்த ரொம்ப சின்ன வயசில் எப்படி ஸ்மைலிங்காக பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஏன்னா அவங்களோட ப்ரீதிங்லாம் நார்மலாக இருக்குது. மூச்சை ஹோல்ட் பண்ணாத,
இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை இது கூட எங்களுக்கு வரல சார்னா பேக்கில் இன்னும் காலை பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணாத பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணாத இப்போ அதே யோகாவை இன்னொரு தடவை பாருங்கள். இல்லைங்க, காலை பேக்கில் ஃபுல்லாக இது பண்ண தேவையில்லம்மா, ஸ்ட்ரெச் பண்ண தேவையில்ல. அப்படியே பிடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி பிடிச்சிட்டு 10 கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் பண்ணுங்கள் 10 கவுண்ட். அப்புறமா ஒரு 10 டேஸ் கழிச்சுட்டு கொஞ்சமாக பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு 10 டேஸ் கழிச்சு ஸ்ட்ரெச் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நம்ம முழுநிலையான யோகாவுக்கு வரணும். உட்காந்துடலாமா, ரிலாக்ஸ்மா. அதனால் இந்த யோகா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லெக்கில் உள்ள மசில் பவர் நல்லா கிடைக்கும். டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கிளாசிக்கல் டான்ஸுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான யோகான்னு கூட சொல்லலாம். எல்லா கிளாசிக்கல் டான்ஸர்ஸுக்குமே யோகா படித்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டான்ஸர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன யோகாவை கற்றுக்கிட்டு உங்களோட டான்ஸிலும் நல்லா ஷைன் ஆவீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நல்ல யோகாசனம் சொல்லி கொடுத்தாரு விக்ரம் அவர்கள். ஸோ யோகாசனம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணணும். ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா, நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, பண்ணணுங்கிற ஐடியா இருக்கும், நாளைக்கு பண்ணலாம், இன்னொரு நாள் பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி யோகாசனம் அப்படின்றது மெடிடேஷன். நம்ம வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணுறப்போ அது யோகாசனம் ஒரு விதமாக இருந்தாலும் யோகா மேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மேட்டை போட்டுட்டு தான் அந்த ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான். சில பேருக்கு தெரியல, அந்த ஆர்வத்தில் நிறைய பேர் தவறுகள் பண்ணிடுறாங்க. கரெக்டான எக்ஸ்பர்ட்டை வச்சு பண்ணுறப்போ அதோட அவுட்புட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ இன்றைக்கி வந்து உணவே மருந்தில் வந்து ஒரு அழகான விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடணுன்றதுக்காக. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நல்லா தூங்கணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடிய காத்தால 3 மணி ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேது, விடிய தூங்குறேன், தூக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, என்னால் வந்து கரெக்டான ப்ராப்பர் ஸ்லீப் எடுக்க முடியல, தூங்குறேன் டக்குன்னு எழுந்துடுறேன், டிஸ்ட்ராக்ஷன் ஏதோ இருந்துக்கிட்டே இருக்குது இப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ், செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸே இருக்குது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த தூக்கமின்மைக்கு உணவு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இன்சோம்னியா பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்சோம்னியாவால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா வயது வரம்பே இல்லாமல் இருக்கு. இளைஞர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் இருக்காங்க. தூங்கணும்னு தோணும், டயர்டாக இருக்கும், பட் படுத்தா தூக்கமே வராது. தூக்கமின்மை இன்சோம்னியான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்சோம்னியா வந்த பிறகு அது இன்னும் அதை பெட்டர் பண்ணணும், க்யூர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, மெடிக்கேஷன் எல்லாம் எடுப்பாங்க. பட் உணவு மூலமாக அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும், அதை எப்படி செயலிழக்க முடியும், அந்த இன்சோம்னியா அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் இன்மையினால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் தூங்கணும், தூக்கம் வர்றதுக்கான என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து யாரெல்லாம் எந்த டைமிங்கில் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி வந்து கண்டிப்பாக வந்து நைட் ஷிஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நைட் வந்து நல்ல ஒரு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நம்ம தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து 7 டேஸ் வந்து பாதிப்படைய செஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் ஸ்லீப் வந்து ஆல்வேஸ் குட். ஸோ முடியல கண்டிப்பாக வந்து நைட் ஷிஃப்ட் போகணும் அப்படின்றவங்க டே டைமில் தூங்கும்போது நம்மளோட ரூம்ஸை வந்து எப்போவுமே டார்க்காக வச்சுக்கிறது நல்லது. ஸ்பெஷலாக நம்மளோட ரூமோட பெயிண்ட்டு இல்லை நம்ம பிளாங்கெட் இல்லை பெட்ஷீட் அந்த மாதிரி போடும்போது அது க்ரீனிஷ் கலர் இல்லை ப்ளூ கலரில் இருக்கிறது நம்மளோட தூக்கத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டை வந்து எப்போவுமே காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சு தூங்கினோம்னா சீக்கிரமாக தூக்கம் வரும், நம்ம டீப்பாக தூங்குறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் தூங்குறவங்க கரெக்டான ஃபுட்டு டைமிங்கில் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து ரூமை எப்போவுமே டார்க்காக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இருட்டில் தூங்கும் போது மட்டும்தான் மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் ஹார்மோன்ஸ் வந்து பாடியில் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இருட்டில் தூங்குறது எப்போவுமே நல்லது. ஸோ நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் தூங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது
பிறந்த குழந்தை நியூபார்ன் பேபி எவ்வளோ நேரம் அப்படி தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 14 to 17 hours கண்டிப்பாக வந்து பிறந்த குழந்தை தூங்கணும். அடுத்ததாக ஒரு 11 month பேபி வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 to 14 hours கண்டிப்பாக வந்து ஒரு 11 month பேபி வரைக்கும் இருக்கவங்க வந்து தூங்குறது வந்து நல்லது. அடுத்ததாக ஒரு 1 year சைல்டு வந்து எவ்வளோ நேரம் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 12 hours தூக்கம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இல்லை ப்ரீ ஸ்கூல் போகிறவங்க எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 11 to 10 hours தூங்குறது ரொம்பவே முக்கியம். ஸ்கூல் ஏஜ் ஒரு 5 to 6 இருக்கவங்க அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 11 to 10 இல்லை ஒரு 12 hours தூங்குறது இன்னுமே நல்லது. அடுத்ததாக ஸ்கூல் ஏஜ் இல்லை டீனேஜில் இருக்கவங்க எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 hours கண்டிப்பாக தூங்கணும். அதுக்கடுத்தது அடல்ட்ஸ் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்போ இருக்க அடல்ட்ஸ் எல்லாமே நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க, அதனால லேட் நைட் தூங்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைலோட லைட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தூங்குறது இன்னுமே நல்லது. ப்ளஸ் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காமாக தூங்கணும், ஸ்பெஷலாக அடல்ட்ஸ்க்கு. ஸோ வந்து என்ன எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 9 to 8 hours வந்து தூக்கம் வந்து அடல்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பெரியவங்க வயசானவங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தூக்கமே வரதில்லை டாக்டர் அப்படின்னு. ஏன்னா நிறைய வந்து நம்ம மைண்டில் போட்டு திங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது ஒரு ரீசன். ஸோ தூக்கம் வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜோக்ஸ் பார்க்கலாம், இல்லை மியூசிக் கேட்கலாம், பிடிச்சமான விஷயத்த நம்ம டெய்லியும் பண்ணலாம், இல்லை காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு தூங்கும்போது நம்மளோட மைண்ட் எப்போவுமே காம் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து தூக்கம் வந்துடும். இல்லை ஒரு ரொம்ப நேரம் படுத்து தூக்கம் வரல அப்படின்றப்போ ரொம்ப நேரம் பெட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்குறது நல்லது. ஸோ வயசானவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்ற பட்சத்தில் டெய்லியும் வந்து நைட் வந்து பனானா எடுத்துக்கிறது நல்லது. பனானா என்ன பண்ணுன்னா மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் ஹார்மோன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹனி வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹனியில் இருக்க ட்ரைட்டோஃபேன் வந்து செரட்டோனின்ற ஹார்மோனை சுரக்க வைக்குது. அந்த செரட்டோனின் ஹார்மோன் என்ன பண்ணோன்னா நம்ம டார்க் நைட்டில் தூங்கும்போது அது வந்து மெலட்டோனினாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அந்த மெலட்டோனின் வந்து நமக்கு டீப் ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நைட்டில் வந்து ஹனி வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபேஜு இல்லை காலிஃப்ளவர், ப்ரூக்கோலி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் கூட தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி சொல்ல எல்லா விஷயங்களையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ பாரதி. ஸோ உணவு மூலமாக இன்சோம்னியா ப்ராப்ளமை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்மளுடைய பல உணவுகளில் மருந்து இருக்குது, நம்ம தனியாக மருந்து சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து டேப்லெட்ஸ் அண்ட் பில்ஸே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வீட்டில் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு அது எப்படி நம்மளால் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இனிமேல் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த விஷயம் வந்து உண்மையாகவே எனக்கு தெரியாது, புதுசாக ஒரு விஷயமா இருக்குது. உணவு மூலிமா நம்ம வந்து தூக்கம் வராததை கண்ட்ரோல் பண்ணி தூக்கம் வர வைக்கலாம் அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ அந்த மருந்து வந்து அளவாக சாப்பிடணும் அப்படின்றதும் இருக்குது. அந்த உணவு வந்து அளவாக சாப்பிட்றப்ப தான் அதோட ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இது வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கரெக்ட். உணவு அப்படிங்கிறப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய பெரும்பாலும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். கரெக்ட். ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல, பட் வீட்டில் யூஸ்வலாக நடக்கிற ஒரு ஸ்டெப் தான் அது. தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைகளாக இருந்தால் சரி, இல்லை படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பால் குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பால் குடிச்சிட்டு தூங்குறப்போ வந்து நல்ல தூக்கம் வரும். இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ரீஜெனரேட் ஆகும், அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பால் குடிக்கிறதுனால. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பகுதியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ டேஸ்டி டு ஹெல்த்தியில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். திருப்பதிக்கு பேர் போன விஷயம் அப்படின்னாலே லட்டு. கரெக்டாக, லட்டில் வந்து நிறையா லட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து என்ன ஒரு டேஸ்டியான லட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு போல உழை அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு சாப்பிட்டா எள்ளு மாதிரி நல்லா உழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எள்ளு லட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓ, எள்ளு ரொம்பவே டேஸ்டியான எள்ளு லட்டு. கரெக்ட். ஸோ எள்ளு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் டெசர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். மேலே வந்து கேஷ்யூ நட் பதிலாக அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க, எள்ளு வந்து இப்படி ராவா தூவாங்க. ஸோ
எள்ளுல வந்து பல சத்துக்கள் இருக்கு. அது வந்து டயபெட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் அண்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சத்து வந்து எள்ளுல இருக்கு. ஸோ எள்ளுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, வெள்ளை எள்ளு இருக்கு, கருப்பு எள்ளு இருக்கு. ஸோ எந்த எள்ளை வச்சு இந்த டேஸ்டியான எள்ளு லட்டு பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் நம்ம டெய்லியும் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி எள்ளு லட்டு. தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பொட்டுக்கடலை மாவு, வறுத்த வேர்க்கடலை, வெள்ளைப்பாகு, நெய். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு, அதிரசம் இதில் வந்து எள்ளு ஆட் பண்ணுவாங்க. ஆனால் எள்ளவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த்தி எள்ளு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருப்பு எள்ளு வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் எள்ளு மட்டும் நீங்கள் லட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வெள்ளை எள்ளு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பாகு. நீங்கள் தேன் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். வெள்ளைப்பாகு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை. இப்போ நம்ம இதில் எல்லாமே வந்து வறுத்து யூஸ் பண்ணுறங்காட்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் இது வச்சுருக்கலாம். தென் வந்து கடைசியாக நெய். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு இந்த மாதிரி லட்டெல்லாம் நம்ம பண்ணும்போதும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிட்டோன்னா நெய் வந்து ரொம்ப அதோட அரோமா வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சாப்பிடையில. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு எள்ளு அப்படிங்கிறது வந்து லேடிஸ்க்கு யூட்ரஸில் இருக்க கெட்ட ரத்தமெல்லாம் வெளியே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது லைட்டாக உடம்புக்கு சூடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி எள்ளு லட்டை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் நெடக்கல்லைக்கு பதிலாக நட்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வறுத்து தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். இதை பால்ஸ் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதில் வந்து ஃபுல்லாக எள்ளு ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கங்காட்டி குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த எள்ளோட கசப்பு வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ நம்மளோட ஹெல்த்தி எள்ளு லட்டு தயாராகிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக் வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நாளை மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ திவ்யா செந்தில் பிரபு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக இருந்தது எள்ளு லட்டு அப்படின்றது. குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கசப்பாக இருக்கும். எள்ளு வந்து கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா அது கசப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். அது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சில விஷயங்களுக்கு தான் அதை பண்ணுவாங்க கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளு மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேஷ்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெண்டாக கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்றது ரொம்பவே அழகாக திவ்யா செந்தில் பிரபு சொன்னாங்க. எல்லாரும் பார்த்துருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. கரெக்ட். அதனால தான் பொதுவாகவே நம்ம எள்ளு எப்படி சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டைன்னு நம்ம தனியாக கடைகளில் கிடைக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா காலங்களெல்லாம் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரியான உணவு வகைகள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லாதால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது லட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து பச்சையாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, எள்ளுலேருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா அது வந்து விட்டமின் கே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து அந்த இட்லி பொடியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நல்லெண்ணெய் பச்சையாக ஊற்றி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ அடுத்ததான் நாளும் நல்லவை பகுதி. நம்ம நேற்று வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குற விதம் மாறும்.
நான் அந்த பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மாறும். நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் சரின்னு படுற விஷயம் வந்து அதுக்கப்புறம் அதனுடைய மாறுதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மனம் வந்து மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் எனக்கு சொல்ல போகிறாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வந்து மாற்றங்களை வந்து எதிர்கொள்கிற அந்த பக்குவம் வரப்போ தான் நம்ம ஸ்டேஜஸை தாண்ட முடியும். ஒரே இடத்துல இருந்து நம்ம இடிஞ்சு போய் ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா அங்கேயே தான் இருக்க முடியும். காலங்கள் போயிட்டு இருக்கும், வயசு மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்ம விஷயங்கள் வந்து அதுலேயே தான் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அதை தான் இன்னைக்கு வந்து இன்னும் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களோட சொல்ல போகிறாங்க. கீர்த்தனியா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். நான் நேற்றுக்கு சின்ன குழந்தையில் இருக்கிறப்போ நம்ம எடுக்கிற 4 நிலைப்பாடுகள் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்ற அந்த 4 பொசிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது 4மே வந்து நம்ம லைஃப்பில் போக போக நிறைய வாட்டி மாற்றி மாற்றி எடுப்போம்ல. இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் யார்கிட்டையாவது ஒரு விவாதம் பண்ணுறேன், அந்த டைமில் வந்து அவர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கும், நான் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கும், நான் ஈஸியாக விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் சில இடங்களில் வந்து நான் தப்பு பண்ணன்றது எனக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போ ஐ எம் நாட் ஓகேன்றது எனக்கு தெரியுதில்ல. சில இடங்களில் வந்து அவங்க தான் இதுன்றது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுக்கிறப்போ நீங்கள் எப்படி அதை ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது ஒரு நல்ல கேள்வி அண்ட் நல்லா சிந்திக்கிறீங்க. அண்ட் நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்குன்றது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட மேலோட்ட கண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 4மே மாற்றி மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களுக்குமே ஒரு மெஜாரிட்டியான நிலைப்பாடுன்றது ஒன்றா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நுணுக்கமானது. நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணாலொழிய அது வந்து கண்ணுக்கு தெரியாது. சில இடங்களில் அந்த விவாதங்களுக்கு மாறுபட்டா கூட நம்மளோட அந்த ரெஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்து ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகேவா, இல்லை ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஆர் ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இந்த 4 இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் லைஃப் பொசிஷன்ஸ் ஆர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி பர்சீவ்ட் இன். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் விழிப்புணர்ச்சியால் மட்டும்தான் அதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஒரு சில புரிதல் ஆஃப் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சுச்சுவேஷன்ஸ். இப்போ ப்ரிடாமினன்ட்லி அந்த முதல் 7 இயர்ஸ்ன்றது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் பீரியட். அந்த 7 இயர்ஸ்ன்றது வந்து லைஃப்பில் பிரெயின்ன்றது அவ்வளோ ஸ்பீடில் வேறு எப்போவுமே வளராது. அந்த டைமில் பசுமரத்தில் பதிகிற ஆணி மாதிரி நிறைய விஷயங்கள் பதிய ஆரம்பிக்கும்ன்றதை விட பதிஞ்சு போயிடும். 90% மித்த 80 வருஷ வாழ்க்கைக்கான அஸ்திவாரம்ன்றது அந்த முதல் 7 வருஷம் அந்த இளம் தாய் இளம் தந்தை அந்த புது உயிரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது மேலே ஆதாரப்பட்டிருக்கும் வாழ்க்கை. இதை பேட்டர்ன்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த டைமில் அதனுடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நம்ப தகுந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இங்கே வார்த்தையை நான் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க. நம்ப தகுந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து அடுத்தவங்கள மோசம் பண்ணாதவங்களா இருக்கணும் அப்படின்றதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இல்லை உங்களோட கோர் வேல்யூஸ் என்னன்றதெல்லாம் வந்து 2வது பட்சம். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ட் மெசேஜ் கொடுக்குறீங்களா இல்லை இன்கன்சிஸ்டன்ட் மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படின்றது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது மாற்றி மாற்றி இருக்கும். சில டைமில் அந்த குழந்தை அப்படி நடந்து போகும், ஏதாவது உரசும், அப்போ நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் அதுவே நம்ம மூடில் சரியில்லாதப்போ அந்த குழந்தை வேகமாக ஓடுறப்போ நம்ம மேலே உரசிட்டு போயிடுச்சுன்னா அந்த கோவத்துக்கு போகிறத பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சிருவோம். அந்த டைமில் அந்த குழந்தைக்கு என்னடா முன்னாடி வந்து உரசினப்போ ஒன்றுமே பண்ணல, இப்போ ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் இருக்குல்ல. ஒரு வாட்டி அது மார்க் கம்மியாக வாங்கிட்டு வரப்போ சரி பரவாயில்ல மகனே, அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்லதாக படிச்சிருப்போம், உடனே மைண்டில் வந்து அந்த யோசனையில் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். ஆனால் அடுத்த வாட்டி வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு பையன் தப்பு பண்றத பார்ப்போம், திருப்பியும் வந்து அது பண்ண முன்னாடி தப்புக்கு ஃப்ரீயா விட்டுட்டு இப்போ அதே தப்பு பண்றப்போ வச்சு 4 சாத்துறப்போ அந்த குழந்தைக்கு வந்து நீங்க நம்ப தகுந்தவர்களா இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கைமுறைகள் மாறுபட்ட அணுகுமுறைகள் இல்லாம அந்த குழந்தையோட தாயோ தந்தையோ அதுக்கு வந்து அடிபட்டு வரப்பெல்லாம் ஒரு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா.
இது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். சில இடங்கள்ல அந்த குழந்தை வந்து அடிபடுறப்போ ஐயோ கண்ணேன்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சுவோம். சில டைம்ல அது வந்து அடிபடுறப்போ 4 வச்சு ஒழுங்கா கண்ணு இல்லை ஏன் பார்த்து போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ப தகுந்ததுன்றது வந்து உணர்ச்சி பூர்வமாக அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பாகவும் ஒரு ஆதரவாகவும், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த 2 அடல்ட்ஸ் 2 பெரியவங்க அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுவாங்க, இல்லை என்னோட குறைகள் கேட்கப்படும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் வளர்ந்த குழந்தைங்க அவங்களோட மைண்ட் பொசிஷன் at the end of 7 years will be I am okay, you are okay. This is a very beautiful position to take. இவங்களோட வாழ்க்கை ஆக்சுவலாக இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப்னு சொல்லலாம். அப்போது அவங்களுக்கு அசம்பாவிதங்களே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டம், அதில் எப்படி எந்த சைடில் எங்கே அடி விழ போகுதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி விழுற அடியை இங்கே ஏற்றுக்கிற மனசுன்றது வந்து பக்குவப்பட்ட மனசுன்றதுனால சல்யூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதோட பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணிக்கிட்டு முன்னாடி போகும். ஒருவேளை அதனால் சால்வ் பண்ண முடியாத பட்சத்தில் அதோட மனதோட சாரமே நம்பிக்கைன்றதுனால அடுத்த நம்ப தகுந்தவர்கள் கிட்ட வழிமுறைகளை கேட்டு வழிகாட்டிகளை கேட்டுக்கிட்டு கைடன்ஸை கேட்டுக்கிட்டு அது முன்னாடி போகும். ஏன்னா அடுத்தவங்களையும் நம்புன்றது அந்த மனதோட ஒரு சாரம். இந்த 2 மனிதர்கள் என் வாழ்க்கையில் மித்த எல்லாத்துக்குமே அஸ்திவாரமாக இருக்கிற இந்த நபர்கள் அந்த நம்பிக்கையை இந்த குழந்தை மனசுக்குள்ளே ஊட்டாதப்போ எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வரும்ன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கீர்த்தன்யா. ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் பற்றி நிறைய தகவல்களோட சொன்னாங்க. அது எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலம் மாற மாற நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. அந்த மாறுதல் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மாறுதலாக இருக்கணும், அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும், அது வந்து நம்ம ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றணும். ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக பார்க்குறப்போ அந்த காலம் மாறி போச்சுன்ற ஒரு விஷயம் தெரியாமே இருக்கும். ஏன்னா வயசு வந்து டக்கு டக்குன்னு ஏறிட்டே இருக்கும். நாள் வந்து தூங்குவோம், எழுந்துப்போம், அடுத்த லைஃபுக்கு நம்ம போயிடுவோம். ஒரு இலக்கை வந்து நோக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்றதுனால தளர்ந்துடாமல் அதை வந்து திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தன்னம்பிக்கை கொடுக்கணும், ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த லட்சியங்களை அடையலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நம்ம ஒரு ஸ்டேஜ் நம்ம மேலே போகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும், கடமைகளும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் தமிழால பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் உங்கள் கண்மணி, நான் உங்கள் கிருஷ்ணா. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா.